தோ வந்துருச்சுங்க நத்திங் ஃபோன் 2. நத்திங் ஃபோன் 1 ஓட அப்கிரேட். நிறைய ஃபீச்சர்ஸ் ஸ்பெக்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆனா பிரைஸையும் கூட்டிட்டாங்க. ஏன்னா பிஞ்சு போன பாக்ஸ் புது பாக்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாக்ஸ் ஒரு தடவை அன்ராப் பண்ணிட்டோம்னா திருப்பி போடுறது கஷ்டமான விஷயம். அதனால நாங்க டாப் டவுன்ல ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணிட்டோம். குயிக்கா நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு பாக்ஸ் கான்டென்ட் என்னதான் கிடைக்கும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ரேப்பரை எடுத்ததுக்கு அப்புறம் அது கீழே ஒரு புக் ஸ்டைல் பாக்ஸ் இருக்கும். அந்த புக்கை ஓபன் பண்ணோன்னே ஃபோன் 2 இருக்குங்க. ஃபோன் 2 பக்கத்துலேயே வாரண்டி கைடு இருக்கும். அதுக்கு மேல ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்கும். இந்த சிம் எஜெக்டர் டூல் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டைலிஷா டிஃபரெண்டா இருக்குங்க. ஃபோன் 1லயும் இதே மாதிரி சேமான சிம் எஜெக்டர் டூல் தான் கொடுத்திருந்தாங்க. ஒரு டெஸ்ட் டியூப் இருக்க மாதிரி இருக்குங்க சிம் எஜெக்டருக்கு மேல. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அந்த புது டிரான்ஸ்பரண்ட் கேபிள் ஃபுல்லா டிரான்ஸ்பரண்ட் இல்ல, அந்த எண்ட் பாயிண்ட்ஸ்ல தான் டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அதுக்குள்ள நத்திங்னு எழுதி இருக்கு. கேபிள்ல ஓரளவு பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு, புதுசா இருக்கு. ஆனா பாக்ஸுக்குள்ள உங்களுக்கு சார்ஜர் கிடைக்காது, கேஸும் கொடுக்கிறது இல்ல. இன்னைக்கு குயிக்கா அன்பாக்சிங் பண்ணிட்டோங்க. டைரக்ட்லி கெட் இன்டு தி பாயிண்ட். ஆனா இத ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல வந்திருக்கீங்கன்னா, என் பேர் எர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? போட்டோ ஃபர்ஸ்ட் எடுத்தோட நீங்க பாத்தீங்கன்னா என்னடா டிஃபரெண்ட் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஏன்னா ரெண்டர்ஸ் லீக்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அதான் கேட்டாங்க, என்னது இதுல அவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு. நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். ஆனா இந்த போன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான லுக் இருக்குங்க. பாக்குறதுக்கே அழகா இருக்கு. வேற எல்லாம் கேண்டி பார் போன்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அதுல இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் டிசைன் கிடைக்கிறது இல்ல. அதுவும் இல்ல, இந்த போன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது நத்திங்கோட போன் தான். சோ அந்த டிசைனை மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னா பின்னாடி கிளாஸ் கொடுத்திருக்காங்க, முன்னாடியும் கிளாஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு கார்னிங் உள்ள கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். பின்னாடியும் முன்னாடியும் சைடுல வந்து உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேமும் கொடுத்திருக்காங்க. புதுசா என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டு விஷயம் புதுசா பண்ணிருக்காங்க. இப்போ பின்னாடி இருக்க பேக் கிளாஸ் இருக்குல கொஞ்சம் ஸ்லைட்டா கர்வ் பண்ணிருக்காங்க. அதனால கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு இன் ஹேண்ட் ஃபீல் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஃபோன் 1ஓட கம்பேரிசன்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் டாலா இருக்கும், வைடா இருக்கும், அப்புறம் ஹெவியாவும் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ள இருக்க கிளிஃப் லைட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் 1ல 5 கிளிஃப் லைட்ஸ் இருந்தது. இதுல உங்களுக்கு 11 கிளிஃப் லைட்ஸ் கொடுத்திருக்காங்க. கிளிஃப் லைட்ஸ் பத்தி கண்டிப்பா பேசலாம். ஆனா உங்களுக்கு ரைட் சைடுல பவர் பட்டன், லெஃப்ட் சைடுல வால்யூம் பட்டன், அப் டவுன் பட்டன் கொடுத்துறாங்க. கீழ வந்து டைப் சி போர்ட் இருக்கு. டைப் சி 2.0 ஸ்பீட்ஸ் தான் கிடைக்கும். USB 3.0 ஸ்பீட்ஸ் இதுல இல்ல. அதுக்கு பக்கத்துலயே உங்களுக்கு வந்து ஒரு சிம் கார்டு ட்ரீ கொடுத்துறாங்க. அந்த சிம் கார்டுல வந்து டுவல் நானோ சிம் கார்டு சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் செட்டப் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா இந்தியன் சிம் கார்டு இன்ஸ்டால் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு தெரியல, இந்தியன் சிம் கார்டு நாங்க போடுற வரைக்கும் ஃபோன் வந்து ஸ்டார்ட் ஆகலங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. கீழ ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு, மேல இயர் பீஸ் இருக்கு. ரெண்டுத்தையும் சேர்த்து உங்களுக்கு லெஃப்ட் ரைட் சேனல் கிடைக்கும். நீங்க சவுண்ட் குவாலிட்டி கேட்டு பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு IP54 ரேட்டிங் இருக்கு. நத்திங் ஃபோன் 1ல IP53 கொடுத்திருந்தாங்க. ஸ்லைட் அப்கிரேட்னு சொல்லலாம். அப்புறம் உங்களுக்கு 15 வாட் சீப் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துறாங்க. 5 வாட் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. ஓகே, ஃபைனலி இந்த டிரான்ஸ்பரண்ட் டிசைன் கீழ இருக்க Glyph இன்டர்ஃபேஸ் பத்தி பேசலாமா? இப்போ இந்த Glyphல வந்து புதுசா யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்து Glyph கம்போசர்ங்கற ஃபீச்சருங்க. ஐயோ சான்ஸே இல்ல, செம்ம கிரேசியான அடிக்டிவான ஃபீச்சருங்க. அதுல ஸ்வீடிஷ் ஹவுஸ் மாஃபியான்னு ஒரு பேண்ட் இருக்கு. அந்த பேண்ட் வந்து செம பேண்டுங்க. EDM ட்ராக்ஸ் சூப்பரா இருக்கும். கேட்டு பாருங்க எப்பயாச்சும். அவங்க வந்து ஆஃப் கோர்ஸ் நத்திங்கோட இன்வெஸ்டர். அவங்க கிரியேட் பண்ண ஒரு கம்போசர். சோ பேசிக்கலி இந்த கம்போசர்ல நீங்க என்ன பண்ணலாம்னா டிஃபரெண்ட் டியூன்ஸ், ரிங் டோன்ஸ் நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஆப்பிள்ல கஸ்டம் ரிங் டோனே போட முடியாது. இதுல கஸ்டம் ரிங் டோன் நீங்களே மியூசிஷியனாய் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்களே ஏஆர் ரஹ்மானாய் கிரியேட் பண்ணிக்கலாம். சம கூலான ஃபீச்சருங்க. நான் கூட 2 ரிங் டோன்ஸ் கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. இன்னொரு புது ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்காங்க, எசென்ஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேல இருக்க கோணையான கிளிஃப் லைன் இருக்குல்ல, அதுல தான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டினியூஸா இருக்குங்க. சோ இந்த ஃபீச்சர் எப்படி யூஸ்ஃபுல்னா, உங்களுக்கு யாராச்சும் இம்பார்ட்டண்டா இருப்பாங்க, உங்க வைஃபோ, உங்க கேர்ள் ஃப்ரெண்டோ, உங்க பாய் ஃப்ரெண்டோ யாராச்சும், அவங்களோட மெசேஜ் வந்து நீங்க மிஸ் பண்ண கூடாதுன்னா இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னா நீங்க ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கீங்க, உங்களுக்கு வந்து அவங்க மெசேஜ் வருது, ஆனா நீங்க மீட்டிங்ல இருக்கனால இமிடியேட்டா ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. ஆனா இந்த எசென்ஷியல் Glyph ஃபீச்சர், நோட்டிஃபிகேஷன் ஃபீச்சர் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அது கண்டினியூஸா அந்த லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். நீங்க எப்போ அந்த மெசேஜை படிக்கிறீங்களோ இல்ல ஸ்வைப் பண்றீங்களோ அப்பதான் அந்த நோட்டிஃபிகேஷன் லைட்டே ஆஃப் ஆகும். செம்ம யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான் சொல்வேன். ஏன்னா இப்படி யூஸ் பண்றதுனால உங்களுக்கு ஸ்கிரீன் ஆன் பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்புறம் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கூட சேவ் ஆகும். அப்புறம் இருக்கிறதுலே கூலஸ்ட் நியூ Glyph இன்டர்ஃபேஸ் ஃபீச்சர் என்னன்னா, மேல இருக்க கர்வ் இருக்குல, அந்த கர்வ்ல வந்து உங்களுக்கு ப்ராக்ரஸ் பார் கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க Glyph டைமர் ஆன் பண்ணி வச்சுட்டு டைமர் 5 நிமிஷம் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 5 நிமிஷத்துக்கு அந்த டைமர் வந்து மூவ் ஆகுங்க. அப்புறம் நத்திங் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் கூட இன்டிகிரேட் கூட பண்றாங்க. என்னன்னா ஊபர், ஜொமேட்டோ மாதிரி ஆப்ஸ் இருக்குல்ல, அந்த ஆப்ஸ்ல வந்து நீங்க இந்த Glyph ப்ராக்ரஸ் பாரை செக் பண்ணிக்கலாம். அது இல்லாம ஒரு வால்யூம் லெவல் இண்டிகேட்டர் கூட கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வால்யூம் லெவல் சேஞ்ச் பண்ணும்போது அந்த ப்ராக்ரஸ் பார்ல உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். வெரி யூஸ்ஃபுல்னு சொல்வேன். ஆனா இந்த வால்யூம் லெவல் இண்டிகேட்டர் வந்து கொஞ்சம் பக்கியா
இருந்துச்சு. ஹோப்ஃபுல்லி ஒரு ஃபியூச்சர் அப்டேட்ல நத்திங் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் கீழே இருக்க எக்ஸ்கிளமேஷன் மார்க் Glyph இருக்குல்ல, அதை வந்து நீங்க சார்ஜர்ல கனெக்ட் பண்ணிட்டு விகில் பண்ணீங்கன்னா சார்ஜ் லெவல் தெரியும். அது ஃபோன் ஒன்லயே கொடுத்திருந்தாங்க. இப்போ என்ன புதுசா கொடுத்திருக்காங்கன்னா, நீங்க கூகுள் அசிஸ்டன்ட் ஓகே கூகுள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து லைட் அப் ஆகுங்க. செம்ம கூலா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய Glyph ஃபீச்சர்ஸை கொடுத்து ஒரு மாதிரி யூஸ்ஃபுல்லா இன்ட்யூட்டிவா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்கிரீனை யூஸ் பண்ணாம பின்னாடியே நீங்க வச்சு போனை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. முன்னாடியும் பின்னாடியும் ரெண்டுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரி, டிஸ்ப்ளே பத்தி சொல்லணும்னா டிஸ்ப்ளே வந்து 6.7 இன்ச் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 6.55 இன்ச் இருந்தது நத்திங் ஃபோன் ஒன்ல, இப்போ ஃபோன் 2ல 6.7 இன்ச் இருக்கு. இது வந்து ஒரு 10-bit AMOLED பேனல், Full HD Plus ரெசல்யூஷன், HDR10+ சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இது ஒரு LTPO பேனல் கூட. ஸோ 1 Hz to 120 Hz வந்து உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளேல ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன்னா, வைட் L1 சப்போர்ட் இருக்கு. HDR10+ சப்போர்ட் உங்களுக்கு யூடியூப்ல கிடைக்கும், நெட்ஃபிளிக்ஸ்ல கிடைக்காது. நத்திங் சொல்றாங்க நெட்ஃபிளிக்ஸ்க்கு அப்டேட்டே வராதாமா. ஸோ நோ HDR சப்போர்ட். டிஸ்ப்ளே குவாலிட்டி நல்லா இருக்கு. 1000 nits பீக் பிரைட்னஸ், ஹை பிரைட்னஸ் மோட்ல ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணும்போது கிடைக்கும். இல்ல 1600 nits வரைக்கும் கிடைக்கும் நீங்க HDR வீடியோஸ் பார்க்கும்போது. நல்ல பிரைட்டா இருக்கு டிஸ்ப்ளே. வெளியே எடுத்துட்டு போனீங்களா சூரிய வெளிச்சத்துல வந்து விசிபிலிட்டி நல்லா இருக்கு, கிளியரா இருக்கு, டெக்ஸ்ட் எல்லாம் கிளீனா தெரியுது, பிரச்சனை இல்ல. சோ ஓவராலா டிஸ்ப்ளே குவாலிட்டி வந்து நல்லதா இருக்குங்க, பிரச்சனை இல்ல. ஆனா டிஸ்ப்ளே கூட உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. AMOLED டிஸ்ப்ளேனால உங்களுக்கு அதுவும் கிடைக்கும். கொஞ்சம் கீழே இருக்கு, பட் வெரி ஃபாஸ்ட் டு அன்லாக், அதனால பிரச்சனை இல்ல. ஹாப்டிக் ஃபீட்பேக் இஸ் ஓகே, நாட் டூ பேட். அதே ஃபோன் 1 மாதிரியே தான் இருக்கு ஃபீட்பேக். சரி, ஸ்பெக்ஸ் பத்தி பேசலாமா? உள்ள வந்து Snapdragon 8+ Gen 1 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த Snapdragon 8+ Gen 1 நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான். இப்போ கூட ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான். அது கூட உங்களுக்கு வந்து 3 வேரியன்ட் கிடைக்கும். 8GB 128GB, 12 256, 12 512. இது வந்து உங்களுக்கு LPDDR5 RAM, UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் கிடைக்கும். இந்த வீடியோ நாங்க கம்பேரிசன் பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ஸ் தான். ஒரு எம்பார்கோக்கு நாங்க கட்டுப்பட்டு இருக்கோம். பட் நான் என்ன சொல்லலாம்னா, உங்களுக்கு Antutuல வந்து 1 மில்லியன் ஸ்கோர் கிடைக்கும் வெர்ஷன் 9ல, 1.3 மில்லியன் ஸ்கோர் கிடைக்கும் வெர்ஷன் 10ல. Geekbench ஸ்கோர் கூட சூப்பரா இருக்கு. கேமிங் கூட பண்ணி பார்த்தோம். நீங்க Call of Duty வந்து லோ அல்ட்ரா கிராபிக்ஸ் இல்லனா வெரி ஹை மேக்ஸ் கிராபிக்ஸ்ல கூட விளையாடலாம். இன்ஃபேக்ட் நீங்க BGMI கூட 4K ரெசல்யூஷன் 40 FPS ல விளையாடலாம், இல்ல HDR கேமிங் 60 FPS ல பண்ணலாம். சோ கேமிங்காக கூட நீங்க பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணுங்க. ரெகுலர் டேல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி ஆப்ஸ் ஓபன் பண்றது, ஸ்வைப் பண்றது, ஆப் டிராவர் ஓபன் பண்றது, நோட்டிபிகேஷன் ஷேட் ஓபன் பண்றது, கூகுள் டிஸ்கவர் ஃபீட் ஓபன் பண்றது எல்லாம் செம ஃபாஸ்டா இருக்குங்க. எவ்வளவு ஃபாஸ்டா இருக்குன்னு சொல்லணும்னா, இந்த காலத்து OnePlus போன்ஸ் இருக்குல்ல, அதோட ஃபாஸ்டா இருக்குங்க. உங்களுக்கே தெரியும் OnePlus போன்ஸ் எவ்வளவு ஃபாஸ்ட்னு. அதோட ஃபாஸ்டா இருக்குங்க நத்திங் ஃபோன் 2. சூப்பர் ஜாப். பெர்ஃபார்மன்ஸ் அப்புறம் கண்டிப்பா பேட்டரி பத்தி சொல்லுவாங்கன்னா, பேட்டரி உங்களுக்கு வந்து 4700 mAh பேட்டரி கிடைக்கும். 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் நீங்க சார்ஜர் செப்பரேட்லி வாங்கணும், பட் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 to 100 55 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு நத்திங் சொல்றாங்க. நாங்க இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணல, கண்டிப்பா டெஸ்ட் பண்ணலாம், ஒரு ரிவ்யூ வீடியோ போடுறோம். நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Wi-Fi 6 சப்போர்ட், Bluetooth 5.3, எல்லா 5G பேண்ட்ஸ் வேணுங்கிற 5G பேண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. Airtel Jio 5G works fine. அப்புறம் NFC சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நத்திங் ஃபோன் 2ல நத்திங் வந்து நத்திங் OS 2.0 இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த நத்திங் OS 2.0 நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மோனோக்ரோம் லுக் கொடுத்திருக்காங்க, அப்படியே Black and white ஸ்டைல்ல. என்னடா எல்லா ஐகன்ஸ் Black and white இருக்கே, விட்ஜெட்லாம் Black and white இருக்கே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பாக்குறதுக்கு ஒரு மாதிரி டல்லா இருக்கே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நத்திங் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து கலர்ஃபுல்லான பிராண்ட் ஐகன்ஸ் இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறீங்களாமா. நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு உங்க வாழ்க்கையில இருந்து கலரை தூக்கி போட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சாகணும், நீங்க வந்து ஆக்சுவலி டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்களா இல்லையா? கலர்ஃபுல்லான ஐகன்ஸை பார்த்து அதை கிளிக் பண்ணணும்னு தோணுதா அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாக்குறதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மோனோக்ரோம் ஐகன்ஸ்ல ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த லுக்கே வந்து இப்போ பின்னாடி அவங்க டிரான்ஸ்பரண்ட் பேக்கை கொடுத்து Glyph லைட்டிங் கொடுத்து இந்த மாதிரி முன்னாடி வந்து இந்த டாட் மேட்ரிக்ஸ் பேட்டர்னும் இந்த மாதிரி மோனோக்ரோம் லுக்கு கொடுத்து வந்து ஒரு சூப்பரான லுக்கை கொடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பாக்குறதுக்கு ரொம்ப கிளீனா இருக்கு. டிசைன் ஃபர்ஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா நத்திங் வந்து டிசைனுக்கு ஒரு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மோனோக்ரோம் ஐகன்ஸ் இருந்தாலும் ஒரு ஐக்கன் பேக் மாதிரி தான் ஒர்க் ஆகுது. அதனால ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்புறம் நிறைய பல ஆப்ஸ்ல வந்து உங்களுக்கு அந்த மோனோக்ரோம் ஐக்கன் கிடைக்கிறது இல்ல. இட்ஸ் ஆல் கலர்ஃபுல். அப்புறம் புது புது விட்ஜெட்ஸ் கொடுத்திருக்காங்க. நத்திங்கோட ஸ்பெஷல் விட்ஜெட்ஸ் இருக்கு. இந்த கிளாக் விட்ஜெட், வெதர் விட்ஜெட் அதெல்லாம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. அது ஆக்ஷனபிள் விட்ஜெட்ஸா இருக்கு. அந்த விட்ஜெட்ஸை வந்து நீங்க ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேல கூட வச்சுக்கலாம். அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேவை ஆன் பண்ணிட்டு அது வந்து லாக் ஸ்கிரீன்ல போயிட்டு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. அப்புறம் இந்த விட்ஜெட்ஸ்ல வந்து குவிக் செட்டிங்ஸ் விட்ஜெட்ஸ் கூட நீங்க வச்சுக்கலாம். நீங்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஷேடை டவுன் பண்ணிட்டு வைஃபை ஆன் பண்றது, மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்றது, இல்ல வேற ஏதாச்சும் ஃபீச்சர் ஆன் பண்றது அங்க இருந்து பண்றீங்கன்னா, அது அப்படி பண்ணாம நீங்க வந்து ஹோம் ஸ்கிரீன்லயே டைரக்டா பண்ணிக்கலாம். எனக்கு வந்து செம்ம யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க அந்த ஃபீச்சர். ஏன்னா நான் ரெகுலரா மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுவேன், இல்லனா ஒரு NFC ஆன் பண்ணுவேன், இல்ல நியர்பை ஷேர் ஆன் பண்ணுவேன். அதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டேன் நான் டிஸ்ப்ளேலயே. அப்புறம் என்லார்ஜ் ஃபோல்டர்ஸ்னு ஃபீச்சர் இருக்குல்ல, அந்த என்லார்ஜ் ஃபோல்டர்ஸ்க்கு நீங்க ஒரு கவர் ஆர்ட் கூட கொடுக்கலாம். என்ன இமோட்டிகான் வேற வச்சுக்கலாம், என்ன இமோஜி வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப ஒரு மாதிரி யூனிக்கா பண்ணிருக்காங்க. உண்மை சொல்லணும்னா நத்திங் OS 2 ஒரு நல்ல ஒரு கிளீனான எக்ஸ்பீரியன்ஸுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாம நத்திங் என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் கொடுப்பாங்களாமா, 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கொடுப்பாங்களாமா. ஸோ தட்ஸ் குட். இன்ஃபேக்ட் நீங்க யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட நத்திங் ஃபோன் ஒன் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட கேளுங்க, ரெகுலரா அப்டேட்ஸ்லாம் வந்துதான்னு. கண்டிப்பா வந்திருக்குங்க. நத்திங் ஃபோன் வந்து ரெகுலரா அப்டேட் பண்ணி நத்திங் வந்து நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் 2க்கும்
ரேஞ்சுக்கும் கிடைக்கும்னு நான் கண்டிப்பா நம்புறேங்க. ஆல்ரைட், ஃபைனலி கேமரா பத்தி பேசலாமா? எல்லாரும் நினைச்ச மாதிரி இதுல டெலிஃபோட்டோ கேமரா இல்ல. சோ உங்க கனவை நான் உடைச்சிட்டாங்க, சாரி. பட் உங்களுக்கு வந்து டுவல் கேமரா செட்டப் கிடைக்கும். பிரைமரி கேமரா வந்து Sony IMX 890 50MP சென்சர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதே சேம் சென்சர் தான் உங்களுக்கு OnePlus 11, OnePlus 11R, OnePlus Nord 3, OnePlus Nord C3 எல்லாத்துலயும் கிடைக்கும். பட் எனிவே அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து 50MP Samsung JN1 அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து புதுசா 32 மெகாபிக்சல் Sony IMX 615 சென்சர் கொடுத்திருக்காங்க. நான் கேமரா வச்சு நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தேன். போட்டோஸ் பார்த்தம்போது கலர் ஆக்யூரசி வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. HDR பெர்ஃபார்மன்ஸ் கூட நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. லோ லைட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம், பட் ஸ்டில் லுக்ஸ் குட். ஓவராலா பிக்சர் குவாலிட்டி நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷூட் பண்றீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. அல்ட்ரா வைட் கூட கலர் சென்ஸ் கன்சிஸ்டன்சி ஓரளவு நல்லா மெயின்டைன் பண்ணுது. நல்லா வைடா இருக்கு பிக்சர். அப்புறம் 50MP-னால உங்களுக்கு ரெசல்யூஷனும் நல்லா கிடைக்குது. ஃப்ரண்ட்ல இருக்க செல்ஃபி கேமரா தாங்க ஓயோ தாறுமாறு செம்ம குவாலிட்டி. இந்த மாதிரி கிளீனான அப்படியே என் ஃபேஸ் எப்படி இருக்கோ அப்படியே காட்டுதுங்க. வெரி வெல் டன், நதிங். அப்புறம் நீங்க வீடியோ ரெக்கார்டிங் கூட 4K 60 FPS ல பண்ணலாம் யூசிங் தி பிரைமரி அண்ட் தி அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. ஃப்ரண்ட் கேமரா வச்சு நீங்க வந்து 1080p 60 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். சோ கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆனா இது வந்து டீடைல் டெஸ்ட் இல்ல, என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ஸ் தான். நான் என்ன பண்றேன்னா இந்த சாம்பிள்ஸையும் எல்லாத்தையும் போட்டோஸையும் வீடியோஸையும் ஒரு G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன். கண்டிப்பா நீங்களே போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆல்ரைட், சோ நதிங் ஃபோன் 2 மக்களே என்ன சொல்லலாம் இத பத்தி? எனக்கு பிடிச்சிருக்குங்க. ஆனா ஒரே விஷயம் தான் கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். OnePlus 11R பிரைஸ் வந்து அதிகமா வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங் பிரைஸ் 45,000 ரூபாய். ஒரு Glyph லைட்டிங், ஒரு யூனிக்கான டிரான்ஸ்பரண்ட் பேக், அந்த விஷயத்துக்காக நீங்க வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்களா அப்படின்னு கேள்வி நீங்க உங்கள்ட்ட தான் கேட்கணும். இப்போதைக்கு நான் அதை ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல் ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. பட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வந்து இட்ஸ் வெரி வெரி பாசிட்டிவ்ங்க. இன்ஃபேக்ட் ஐ ஃபீல் பிரைஸுக்கு கரெக்டா தான் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. கரெக்டா இருக்கு, அதிகமா இல்ல. ஆனா இன்னும் கொஞ்சம் கம்மியா இருந்தா அக்ரெசிவா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் வந்து எல்லாரும் வாங்க விரும்பி இருப்பாங்க. பட் ஸ்டில் நீங்க என்ன நினைக்கிறீங்க? 45,000 பிரைஸ் வர்த்தா அப்படின்னு காமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. அப்புறம் ஃபோன் கூட உங்களுக்கு என்னெல்லாம் ரிவ்யூஸ் என்னெல்லாம் கம்பேரிசன்ஸ் வேணும் அதையும் சொல்லிருங்க. சோ நாங்க ட்ரை பண்றோம் டு ஆக்சுவலி மேக் தட் ஃபார் யூ. ஆல்ரைட், அவ்வளவுதாங்க இந்த வீடியோக்கு. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அப்புறமா டக்குன்னு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.